Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 26 ஜனவரி. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 26 ஜனவரி நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். August 15 இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 72nd ரிப்பப்ளிக் டே. ஃபஸ்ட்டு எப்போ கொண்டாடணுன்னா 1950 ஜான்வரி 26. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து 26 நவம்பர் 1949 அடாப்ட் பண்ணுவோம். பட் கம்ப்ளீட்டாக நடைமுறைக்கு வந்தது எப்போன்னா கம்ப்ளீட்டாக நடைமுறைக்கு வந்தது எப்போனா ஜான்வரி 26 1950. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், பிரசிடெண்ட் வந்து நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ரிப்பப்ளிக் அப்படின்னாலே என்னென்னா, ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அது ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடெண்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து அந்த டைம் தான் வந்து பொறுப்பேற்கிறாரு. அதே போல் இப்போ யூகே, உதாரணத்துக்கு யூகே, இந்தியா, யூஎஸ்ஏ. ஸோ யூகேயை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரிப்பப்ளிக் கிடையாது, அது வந்து மொனார்க்கு. ஏன் அப்படின்னா அந்த நாட்டினுடைய தலைவர் யார், கிங் ஆர் குயின் தான் இருப்பாங்க. ஸோ அப்போது அது வந்து ரிப்பப்ளிக் கிடையாது, ஆனால் டெமோக்ராட்டிக்கு. ஏன்னா அங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் தான் அங்கே ஆட்சி செஞ்சு அது வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அங்கேருந்து அவங்க தான் வந்து அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க. இந்தியா வந்து போத் ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக்கு. ஆனால் இந்த ரிப்பப்ளிக்குன்னு சொல்கிற இந்த பிரசிடெண்ட்டை வந்து நம்ம இன்டைரக்டாக தேர்ந்தெடுப்போம். நம்ம வந்து பிரசிடெண்ட்டை வந்து டைரெக்டாக நம்ம ஓட் பண்ணி எடுக்கிறது கிடையாது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம ஓட்டிங் பண்ணி நம்ம டைரெக்டாக எடுக்கிறோம். அதே போல் யூஎஸ்ஏவும் ரிப்பப்ளிக் அண்ட் டெமோக்ராட்டிக். ஆனால் இந்த ரிப்பப்ளிக்குங்கிறது டைரெக்டாக நடக்கும். ஏன் அப்படின்னா அங்கே பிரசிடெண்ட்டுக்கு தான் டைரெக்டாக ஓட்டிங் பண்ணுவாங்க, அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ 72nd ரிப்பப்ளிக் டே இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்த அப்பாயின்மெண்ட்டு ஜெயந்தி கோஷ், யுனைடெட் நேஷன் அட்வைசரி போர்டில் 20 மெம்பர்ஸில் அவங்களும் ஒன்றா செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் மெசாச்சூசெட்டில், யூஎஸ்ஏல மெசாச்சூசெட்டில் வந்து இருக்காங்க. ஸோ இந்தியன் எக்கனாமிஸ்ட் அவங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் அட்வைசரி போர்ட் 20 மெம்பர் போர்டு வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஜெனரலுக்கு, அண்டோனியோ குட்ரஸ்க்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ இந்த சோஷியோ எக்கனாமிக் சேலஞ்சஸ்லாம் இப்போ இருக்கக்கூடிய, அதுவும் போஸ்ட் கோவிடில் எப்படிலாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ செக்ரட்டரி ஜெனரலுக்கு கொடுப்பாங்க. ஸோ டாக்டர் கோஷ் இஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெசாச்சூசெட். ஸோ அடுத்து ஜெயந்த் கோபரகெட், இவங்க யாருன்னா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரு, அம்பாசிடர் டு ஏஷியன் செக்ரட்டரியேட். இந்த செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னா வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது. ஸோ இதுக்கான இந்தியாவின் சார்பாக அம்பாசிடர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஏஷியன் செக்ரட்டரியேட்டுக்கு. அடுத்து அவார்ட்ஸு, எலெக்ஷன் கமிஷன் அவார்டு அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷன், அதாவது இந்த எலெக்ஷன் ரெலவெண்ட்டாக நல்லா சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து வினோத்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைமு எலெக்ஷன் கமிஷன் அவார்டுன்னு சொல்லி. ஸோ இது அவர் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆக்சுவலி அவர் வந்து இறந்துட்டார் கோவிட்னால. எதனால் வந்து அவர் கோவிட் வந்து அவருக்கு பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த பீகாரில் நடந்த எலெக்ஷனுக்காக அவர் வந்து அங்கே வந்து ஒர்க் டியூட்டியில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த கோவிட் வந்து கான்ட்ராக்ட் ஆகிருக்கு அவருக்கு. ஸோ அது மூலிமா அவர் இறந்துட்டார். எந்த டிஸ்ட்ரிக்ட்லனா பூர்ணியா டிஸ்ட்ரிக்ட் பீகாரில். அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் இது ஆயிருக்கு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் அவார்டு வினோத்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்து பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல் ஃபார் டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ், தமிழ்நாட்டில் மொத்தம் 3 பேருக்கு கிடச்சிருக்கு. அதே போல் மெரிட்டோரியஸ் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் கொடுப்பாங்க. அது வந்து நிறையா பேருக்கு கிடச்சிருக்கு. இது வந்து டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ்ன்றது 3 பேருக்கு மட்டும் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு. யார் அப்படின்னா மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள். அவர் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக சென்னையோட கமிஷனராக இருக்கார். அடுத்து வந்து எஸ் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் வந்து ஏடிஜிபியாக இருக்கார். அடுத்து வந்து பி மணிகண்டகுமார் அப்படிங்கிறவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ இவங்க 3 பேருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பிரசிடென்ட்ஸ் ஃபயர் சர்வீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி. இது வந்து ஃபயர் சர்வீஸில் இருக்கக்கூடியவருக்கு ஆர் ராஜ்குமார் வந்து என்ன ஆயிடுச்சு, ரீசெண்டாக வந்து ஒரு கடை வந்து இது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதில் வந்து உள்ள லேபர் வந்து 2 பேரை காப்பாற்றுறதுக்காக இவர் போய் சஃபகேஷனில் வந்து இவரும் இறந்துட்டார். ஸோ ஆர் ராஜ்குமாருக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் ஃபயர் சர்வீஸ் மெடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் 2 பேருக்கு வந்து பிரசிடென்ஷியல் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு இந்த லிஸ்ட்டு. அடுத்து வந்து வார் கேலண்ட்ரி அவார்ட்ஸ். இது வந்து ஆர்மியில் வந்து வீரமரணம் அடைஞ்சிரு நிறையா சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாவது இதில் வந்து இன்வால்வ் ஆகிருந்தாலும், அதில் இல்லை அவங்க அதில் பண்ணி வீரமரணம் அடைஞ்சிருந்தாலும் அவங்களுக்காக கொடுக்குறது. ஸோ கர்னல் பி சந்தோஷ் பாபு அவர்களுக்கு வந்து என்னென்னா மகாவீர் சக்ரா, இது வந்து எம், ஸோ டபிள்யூஐவிசியில் எம்விசின்னு சொல்லுவாங்க.
ஸோ அடுத்து வந்து கே பழனி அவர்கள் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ மொத்தம் 20 பேர் வந்து அந்த கால்வான் கிளாஸில் வந்து இதானாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அதை தலைமை தாங்கினது கர்னல் பி சந்தோஷ் பாபு அவர்கள். ஸோ அவருக்கு வந்து மகாவீர் சக்ரா கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து அந்த ஆர்மியில் செகண்ட் ஹையஸ்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து வீர் சக்ரா. ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து பரம்வீர் சக்ரா. ஸோ ஃபஸ்ட்டு பரம்வீர் சக்ரா, அடுத்து மகாவீர் சக்ரா, அடுத்து தேர்ட் வந்து வீர் சக்ரா. ஸோ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இது அந்த கால்வான் கிளாஸே வந்து என்ன ஆப்ரேஷன் ஸ்னோ லெப்பர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனில் தான் வந்து கால்வான் கிளாஸில் வந்து 20 பேர் வந்து இறந்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து கிளாஸ் ஆகி இதாக இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நிறையா பார்த்தோம். டெல்லியில் நடந்த வார் மெமோரியலில் வந்து நேஷனல் வார் மெமோரியலில் அவங்களோட நேம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே போல் ஈஸ்டர்ன் லடாக்கில் போஸ்ட் 120லேயும் வந்து அங்கே ஒரு மெமோரியல் செட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து பத்மா அவார்ட்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மொத்தம் வந்து ஆக்சுவலி பத்மா அவார்ட்ஸில் மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பத்ம விபூஷன் சொல்லுவாங்க, அதுதான் ஹையஸ்ட் ஆர்டரு. ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் இந்தியாவில் வந்து பாரத் ரத்னா தான் வந்து ஹையஸ்ட்டு அவார்டு. அதுக்கடுத்து பத்ம விபூஷன், அடுத்து பத்ம பூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. ஸோ விபிஎஸ். ஸோ விபூஷன், பூஷன் அண்ட் ஸ்ரீ, இதுதான் இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ விபூஷன் வந்து இந்த டைம் மொத்தம் 7 பேர் கொடுத்துருக்காங்க. பத்ம பூஷன் வந்து 10 பேருக்கு. அடுத்து வந்து பத்மஸ்ரீ வந்து 102 பேருக்கு. மொத்தம் 119 பேருக்கு வந்து இந்த அவார்டு பத்மா அவார்ட்ஸ் வந்து கன்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பத்ம விபூஷன் வந்து யாருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு, அந்த மியூசிஷியன், அவர் சிங்கருக்கு கிடச்சிருக்கு அவருக்கு. அடுத்து வந்து பெல்லே மொனப்பா ஹெட்கே அப்படிங்கிறவர் மெடிசனுக்கு வந்து கர்நாடகா அவருக்கு கிடச்சிருக்கு. அடுத்து மௌலானா ஸ்பிரிச்சுவலிசம் டெல்லி. அடுத்து சின்ஷோ அபே, இவர் வந்து ஜப்பானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கார், பப்ளிக் அஃபேர்ஸ். அடுத்து பிபி லால் ஆர்கியாலஜி டெல்லி. அடுத்து வந்து நரேந்தர் சிங் கம்பெனி, இது வந்து யூஎஸ்ஏ போஸ்ட்மஸ்லி, அதாவது இறந்ததுக்கப்புறம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சயின்ஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டெத்து கேட்டகரியில் வந்து இந்த மந்தில் நம்ம பார்த்துருந்தோம் நரேந்தர் சிங் கம்பெனிங்கிறவரை. ஸோ அடுத்து வந்து சுதர்ஷன் சாஹூ ஆர்ட், ஒடிசாவை சேர்ந்தவர், அவர் கிடச்சிருக்கு. அடுத்து பத்ம பூஷனில் மொத்தம் 10 பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. ஸோ அதில் வந்து கேஎஸ் சித்ரா அவர்கள் வந்து சிங்கர், அவங்களுக்கு கேரளா. சுமித்ரா மகாஜன் முன்னாள் ஸ்பீக்கராக இருந்திருக்காங்க, பப்ளிக் அஃபேர்ஸ் மத்திய பிரதேஷ். அடுத்து வந்து நிர்பேந்திர மிஸ்ரா சிவில் சர்வீஸ் யூபி. அடுத்து வந்து கேஷுபாய் பட்டேல், இதுவும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம், குஜராத்தை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ போஸ்ட்மஸ்லி அவங்களுக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து ரஜினிகாந்த் தேவிதாஸ் ஷ்ராஃப் வந்து ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி மகாராஷ்டிரா. அடுத்து வந்து தருண் கோகாய், இந்த நேமும் நம்ம பார்த்துருந்தோம், அசாமினுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர், போஸ்ட்மஸ்லி கிடச்சிருக்கு. சந்திரசேகர் கம்பாரா லிட்ரேச்சர் கர்நாடகா. அடுத்து ராம்விலாஸ் பாஸ்வான், இவரும் பார்த்துருந்தோம், முன்னாள் யூனியன் மினிஸ்டராக இருந்திருக்கார், பீகாரை சேர்ந்தவர். ஸோ அடுத்து வந்து டார்லோச்சம் சிங் பப்ளிக் அஃபேர்ஸ் ஹரியானா போஸ்ட்மஸ்லி. ஸோ அடுத்து வந்து கால்பே சித்திக் ஸ்பிரிச்சுவலிசம்க்கு. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் இருக்குது, மேலேயும் ஒரு ஸ்பிரிச்சுவலிசம் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவலிசம் டெல்லி, அங்கே வந்து கீழே வந்து யூபி. இப்போ வந்து பத்மஸ்ரீ வந்து நம்ம 102 அவார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 102 நமக்கு தேவையில்லை. பட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களில் 10 பேருக்கு கிடச்சிருக்கு. அதில் பி சுப்பிரமணியன் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி போஸ்ட்மஸ்லி கிடச்சிருக்கு. அடுத்து வந்து திருவேங்கடம் வீரராகவன் ஆர்ட் அண்ட் மெடிசனு போஸ்ட்மஸ்லி. கேசி சிவசங்கரன் ஆர்ட் அண்ட் மெடிசன் போஸ்ட்மஸ்லி. அடுத்து சாலமன் பாப்பையா அவர்கள் பட்டிமன்றம்லாம் நடத்துவோம், நம்ம சன் டிவியில் பார்க்குறோம் இல்லையா, ஃபெஸ்டிவல் டேஸில் நடப்பாங்க. ஸோ சாலமன் பாப்பையா அவர்கள் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஜேர்னலிசம் அந்த கேட்டகரியில் கிடச்சிருக்கு. அடுத்து பாம்பே ஜெயஸ்ரீ ராம்நாத் சிங்கர், அவங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் கேட்டகரி. அடுத்து பி அனிதா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் கிடச்சிருக்கு. இது எந்த ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கணும், இது நான் பார்க்கல, பட் இது தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எந்த ஸ்போர்ட்ஸ்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு, நான் நாளைக்கு இதை சொல்கிறேன். ஸோ ஸ்ரீதர் வேம்பு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. சுப்பு ஆறுமுகம் ஆர்ட்டு. அடுத்து வந்து மராச்சி சுப்ராமன் சோஷியல் ஒர்க்கு. அடுத்து பாப்பம்மாள் அக்ரிகல்ச்சர். ஸோ இதுதான் வந்து மொத்தம் கேட்டகரி. இதில் வந்து இந்த அவார்டு வந்து ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை கொடுக்குறது யார் அப்படின்னா பிரசிடென்ட் கொடுப்பாங்க. எப்போ ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி வேணால் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் மார்ச் அண்ட் ஏப்ரலில் எவ்ரி இயர் வந்து ராஷ்டிரபதி பவனில் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து அந்த பத்ம விபூஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ பத்ம விபூஷன் வந்து அவார்டட் ஃபார் எக்ஸப்ஷனல் அண்ட் டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ். பத்மஸ்ரீ வந்து டிஸ்டிங்யூஸ்ட் சர்வீஸ் ஆஃப் ஹை ஆர்டர் அண்ட் பத்மஸ்ரீ வந்து ஃபார் டிஸ்டிங்யூஸ்டு சர்வீஸ் இன் எனி ஃபீல்ட். ஸோ ரொம்ப ஹை இது வந்து எக்ஸப்ஷனல் அண்ட் டிஸ்டிங்யூஸ்ட், அது வந்து ஹை, அதான் விபூஷன் பூஷன் அண்ட் ஸ்ரீ. ஸோ இந்த கேட்டகரியில் தான் கொடுப்பாங்க. அடுத்து மொத்தம் நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ரெடி 119 அவார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். அது வந்து 102 பத்மஸ்ரீ, அப்புறம் வந்து 10 வந்து பத்ம விபூஷன் அண்ட் 7 வந்து பத்ம விபூஷன். அதில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு கிடச்சிருக்கு. அவங்க யாருன்னா மஞ்சமா ஜோகதி அப்படின்றாங்க. அவங்க வந்து ஆர்ட்ஸ் கேட்டகரியில் கிடச்சிருக்கு. ரூரல் ஃபோக் ஆர்ட்ஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஸோ ஒரே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் அது கிடச்சிருக்கு, அதுவும் வந்து கர்நாடகா. ஸோ இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பத்மஸ்ரீ அவார்டு. அடுத்து மொத்தம் இதில் வந்து 29 விமன்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. 16 பேர் போஸ்ட்மஸ்லி அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. 10 ஃபாரினர்ஸ், அப்புறம் நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் என்ஆர்ஐ, பிஐஓங்கிறது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அண்ட் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த ஓசிஐ, பிஐஓ, என்ஆர்ஐ அண்ட் ஃபாரினர்ஸ் இந்த கேட்டகரியில் 10 பேர் கிடச்சிருக்கு. ஸோ மெயின் டாபிக் உள்ள போயிடலாம்.
ஸோ வெப்பன் வந்து ஃபோர்த் வந்து டிஃபென்ஸு. ஃபஸ்ட்டு வந்து வெப்பன் டிசைன் சென்டர், அதாவது வெங்கையா நாயுடு அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இனாகிரேட் பண்ணுறாங்க. என்னன்னா இன்டகிரேட்டட் வெப்பன் சிஸ்டம் டிசைன் சென்டர் அப்படின்னு சொல்லி DRDOவுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மிசைல் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இன்டகிரேட்டட் வெப்பன் சிஸ்டம் டிசைன் சென்டர் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா குறிப்பாக சர்ஃபேஸ் டு ஏர், சர்ஃபேஸ்லேருந்து ஏரை தாக்கக்கூடிய மிசைல்ஸு, அடுத்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஸோ இதை வந்து குறிப்பாக வந்து இதை டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறாங்க இந்த இது சென்டர். முக்கியமாக அந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து கிளாஷ் யாருக்கும் இந்தியன் ட்ரூப்ஸ்க்கும் சைனீஸ் ட்ரூப்ஸ்க்கும் வந்து கிளாஷ் ஆயிருக்கீங்கன்னா நாக்குலாவில் சிக்கிமில் இருக்குது, நார்த்தன் சிக்கிம். நம்ம சைட்லேருந்து 4 பேருக்கும் அவங்க சைட்லேருந்து 20 பேருக்கும் கிளாஷ் ஆயிருக்குன்னு சொல்லி இன்ஜூர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அஃபீஷியலாக வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் வரல. பட் இந்த பிளேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, நாக்குலா சிக்கிம். ஸோ ஈஸ்டர்ன் லடாக்கில் ஒரு கிளாஷ் கால்வானில் நடந்ததுக்கப்புறம் இப்போ தான் அந்த நாக்குலாவில் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து கவாச் எக்ஸசைஸ் வந்து என்னென்னா இந்தியா வந்து கண்டக்ட்ஸ் கவாச் ட்ரில் அந்தமான் சீல வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்மி, அடுத்து வந்து நேவி, அடுத்து ஏர்ஃபோர்ஸு, அப்புறம் கோஸ்ட் கார்டு, இவங்களும் வராங்க. ஸோ இந்த 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா குறிப்பாக வந்து ஒரு வார் சிச்சுவேஷன் வருது அப்படின்னா இவங்களுடைய கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ அது வந்து மெயினாக கோஆர்டினேஷன் தான். ஸோ அதுக்காக தான் கொண்டு வராங்க கவாச் எக்ஸசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சைல்டு ஆக்சஸ் ஸ்டேஷன். என்ன ஸ்டேஷன்னா போலீஸ் ஸ்டேஷனு உத்தரகாண்டில். இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னென்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி ஆர் பால் மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பால்னா சில்ட்ரன்னு, ஃப்ரெண்டுனா மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ பால் மித்ரா போலீஸ் ஸ்டேஷன் ஸோ வாஸ் இனாகிரேட்டட் பை சீஃப் மினிஸ்டர் திரிவேந்திர சிங் ராவத். நேற்றே நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ரீ கோஸ்வாமி அவர்களுக்கு வந்து அங்கே 1 டே சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க உத்தரகாண்டில். ஸோ அது நம்ம பார்த்துருந்தோம். எங்கன்னா டாலன்வாலா டெஹ்ராடூன். ஸோ இந்த இடத்துல தான் இந்த பிளேஸில் இது எங்கே இருக்குன்னா டெஹ்ராடூனில் இருக்குது. இங்கே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இது செட்டப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சைல்டு ஃப்ரெண்ட்லி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருவள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சைல்டு ஃப்ரெண்ட்லி இது வந்து பண்ணியிருக்காங்க. இது குறிப்பாக எதுக்காகனா ஃபியரை போக்கணும், அதே போல் அவங்கள வந்து பாதுகாக்கணும். ஸோ இதுதான் முக்கியமாக விமன் அண்டு சில்ட்ரன்ஸு. ஸோ இவங்களுக்கான இது வந்து போலீஸ் மேலே இருக்கக்கூடியதும் அது வந்து பயத்தை வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எக்கானமியில் டாவோஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லி எங்கே நடந்திருக்கா, டாவோஸ் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா WEF, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஸோ இது வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து விர்ச்சுவலாக தான் ஹோஸ்ட் ஆகிருக்கு. இதில் வந்து சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் வந்து இதில் வந்து கோல்டு வார் பற்றின ஒரு இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது அமெரிக்காவோட சிச்சுவேஷன்ஸை பற்றி அவங்களுடைய போக்கை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதே போல் ஜெர்மனி ஹெட்டு, அதே போல் யூஎஸ்ஏலேருந்து பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணல. பட் கிளைமேட் ஹெட் ஜான் கேரின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேம் சரி ஞாபகம் இல்லை ஷோரா. பட் இவங்கெல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்னா மே மாதம் வந்து சிங்கப்பூரில் இந்த கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஏன் சிங்கப்பூர் அப்படின்னா இதனுடைய அதாவது எக்கனாமிக்கலி வந்து ரொம்ப வந்து இப்போ ஏஷியாவுக்கு நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கு. இங்கே சைனா வந்து ஒரு பிக்கஸ்ட் எக்கனாமிக்கல் கண்ட்ரி, இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வித் ஏஷியான்னு சேர்த்தாலே 1/4 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் வந்து ஏஷியாவில் தான் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் சிங்கப்பூரில் தான் நடக்க போகுது. இதில் ஆக்ஸ்ஃபேம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்இக்வாலிட்டி வைரஸ் ரிப்போர்ட்னு சொல்லி. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் பில்லியனர்ஸ் வந்து இந்த லாக்டவுனில் வந்து புவர் ஆகிட்டே இருக்காங்க, ரிச் ஆகிருக்காங்கன்ற கான்செப்டில் சொல்கிறாங்க. என்னன்னா 35% ஆஃப் இன்கம் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லாக்டவுனில் இந்த இந்தியன் பில்லியனர்ஸ். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அரௌண்ட் 94,000 ருபீஸ், 94,000 அப்ராக்சிமேட்டு, ப்ரிசைஸாக 94,035 நினைக்கிறேன், தெரியல ப்ரிசைஸாக தெரியல. பட் 94,000 அரௌண்ட் 94,000 வந்து புவராக இருக்க பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்க ஒரு ஃபேமிலிக்கும் வந்து இப்படி 94,000 வந்து கொடுக்கலாம் இவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்இக்வாலிட்டி வைரஸ் ரிப்போர்ட் ஆக்ஸ்ஃபேம் வந்து கொடுத்துருக்காங்க. 35% ஆஃப் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து அவுரா கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் பேங்க் ஏஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவுரா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவுரா அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா ஹெல்த் வெல்னஸ் பெனிஃபிட்ஸ் வந்து அதில் வந்து கொடுக்குறாங்க இன்னும் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில். உதாரணத்துக்கு மந்த்லி வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷன், அதே போல் இயர்லி வந்து ஃபுல் பாடி செக்அப், மெடிக்கல் செக்அப் வந்து பண்ணுறதுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ இதை போல் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில். ஸோ அவுரா கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் பேங்க். அடுத்த 6th வந்து என்விரான்மெண்ட்டு, க்ரீன் டேக்ஸ்னாலே நம்ம வந்து எக்கானமியில் தானே பார்ப்போம். ஸோ ஏன் இது இந்த என்விரான்மெண்ட்னா குறிப்பாக பழைய வெஹிக்கிள்ஸ், என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து இன்னமும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஓனர்ஸ் வந்து 50% ஆஃப் ரோட் டேக்ஸ் வந்து அவங்க பே பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேக்ஸ் வந்து எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1 April 2022. இதை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா அந்த வெஹிக்கிள்ஸ்னால வெளிவரக்கூடிய பொல்யூஷனை வந்து கண்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து
இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸும் வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் எல்லாமே வந்து ரீவாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே மாற்றிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பழைய வெஹிக்கிள்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இது எப்போ இந்த நடைமுறைக்கு வரப்போதுனா 2022 1 April 2022 அடுத்து பாரிஸ் அக்ரிமெண்ட். இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டு நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டு வந்து என்னென்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCC இது மூலியமாக தான் இது வந்து கொண்டு வராங்க. இது வந்து எதுக்காகனா டு ரெடியூஸ் மிட்டிகேட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து கண்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து 2 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். பட் இன்னும் 1.5 கீழே கொண்டு வர சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து என்னென்னா 2 டிகிரி செல்சியஸ் கீழே கொண்டு போகணும், டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி குளோபல் டெம்பரேச்சர் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்போ ஏன் பாரிஸ் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி COP21 தான் வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெசல்யூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெசல்யூஷன் 21 வந்து எங்கே அப்படின்னா பாரிஸில் நடந்தது. நெக்ஸ்ட் வந்து நடக்க போது என்ன 26 நம்ம வந்து நெக்ஸ்ட் எங்கள் UKல வந்து பார்த்துருந்தோம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுக்கு வந்து UK தலைமை தாங்க போகிற ஒரு இந்தியன் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்டு. ஸோ இதில் வந்து COP21 இன் 2015 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அதை வந்து நெக்ஸ்ட் இயர் 2016 வந்து மொராக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்து COP22 வந்து நடந்திருக்கும். அங்கே வந்து அந்த 22 April 2022 வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 25 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சைன் பண்ணது வந்து 22. ஸோ இது என்ன இப்போ நியூஸ்னால் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதில் வந்து நாங்கள் வெளியே போய்க்கிறோம்னு சொல்லி 2017 அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதில் வந்து இந்த கன்வென்ஷனில் ஆர்டிகல் 28 வந்து என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு வந்து வெளியே போகக்கூடாது. அப்போது இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணுறோம், இந்த கண்ட்ரி வந்து அதில் ஜாயின் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட்டு இந்த டேட்லேருந்து 3 இயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஸோ 4 November 2017 தான் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதனால் அப்போ இருந்து 4 November 2019 அவங்க அதாவது US வந்து ஜாயின் பண்ணது முன்னாடி ஜாயின் பண்ணாங்க. அந்த 4th தான் அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து 2019 வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு அது வித்ட்ரால் பண்ணுறாங்க. ஸோ 2019 4 November வந்து அஃபிஷியலி அவங்க வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இப்போ வந்து நியூலி எலெக்டட் பிரசிடென்ட் வந்து ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இதில் வந்து நாங்கள் திரும்பி ரீஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சைன் பண்ணியிருக்காரு. 9th வந்து அதே போல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேயும் அவர் ரீஜாயின் பண்ணுறதா வந்து எழுதியிருக்காங்க. ஸோ முக்கியமான இன்டர்நேஷனல் ரெலவெண்ட்டாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்டு கிளைமேட் அக்ரிமெண்ட் இது ரெண்டுலேயுமே வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாலிட்டி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் நம்ம நேற்றே பார்த்தோம். 23rd சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார், சுனில் அரோரா. பட் இந்த நியூஸில் இவங்களும் வந்திருக்காங்க, சுஷில் சந்திரா அண்டு ராஜீவ் குமார் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஆக்சுவலி மொத்தம் வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்தாங்க. பட் 1989 என்ன ஆகும், ஒரு எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க ராஜீவ்காந்தி அவர்கள் கவர்மெண்ட்டில். ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஓட்டிங் ஏஜ் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. அஸ் 18 வந்து அஸ் ஓட்டிங் ஏஜாக 21 ஸோ அதனால் அதோட ஒர்க் இது இன்க்ரீஸ் ஆகிறனால இந்த 3 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் 3 பேருக்குமே ஈக்குவல் பவர் தான். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காருங்கிறதுக்காக அப்படி அந்த அவருக்கு ஹை பவர்னு சொல்லிட முடியாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா த்ரூ வீட்டோ மெஜாரிட்டி மூலிமா. இப்போ வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்து இவங்க 2 பேர் மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னா அப்போ அதுதான் போகும். இல்லை இவங்க 2 பேர் கொடுத்தா அப்படி அந்த மாதிரி. ஸோ மெஜாரிட்டி டிசிஷன்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அதே போல் டெப்டி எலெக்ஷன் கமிஷனராக வந்து உமேஷ் சின்ஹா அவர்கள் அப்பாயிண்ட் ஆனாங்கன்னு சொல்லி அதுவும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து லா கமிஷன். இந்த லா கமிஷன் வந்து என்னன்னா இட் இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி கிரியேட் பண்ண பாடி தான் இந்த லா கமிஷனு. இந்த பாடி வந்து எதுக்கு கீழே ஒர்க் ஆகுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கீழே ஒர்க் ஆகும். குறிப்பாக என்னென்னா லா ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ரீஃபார்ம்ஸ் வந்து இவங்க தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. மெயினாக எதுக்காகனா சொசைட்டியில் ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அதே போல் அரசாங்கம் வந்து நல்லபடியாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து 21st லா கமிஷனுடைய தலைவர் யார் அப்படின்னா BS சௌஹான். இப்போ அவர் வந்து 2018 ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த போஸ்ட்டை விட்டு வெளியே வந்துட்டார். பட் இப்போ வரைக்கும் அதோட மெம்பர்ஸும் சேர்மனும் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சீக்கிரம் அப்பாயிண்ட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ 21st எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் தான் இது வரைக்கும் அப்பாயிண்ட் ஆயிருக்கு. மேபி இன்னும் ஒரு வித்தின் அ வீக் ஆர் 2 வீக்ஸில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பாலிட்டி ரெலவெண்ட்டாக. இது வந்து ஃபஸ்ட்டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து லார்ட் மெக்கலே தான் வந்து 1834 வந்து அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு லா கமிஷன் வந்து தலைமை தாங்கி இருந்திருப்பார். இந்த லா கமிஷன் செட்டப் பண்ணது எதை பேஸ் பண்ணினா சார்ட்டர் ஆக்ட் 1833 படி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டைம் வந்து இந்த லா கமிஷன் வந்து நடந்திருக்கும். அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து 1955 தான் ஃபஸ்ட்டு கமிஷன் உருவாக்கியிருப்பாங்க. MC செட்டல்வர்ட் தான் அந்த டைம் வந்து அது வந்து ஹெட்டாக இருந்திருப்பார். இது வந்து 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த கமிஷன் வந்து டென்யூர் முடியும். அதோட டென்யூர் வந்து 3 இயர்ஸ் தான் இந்த கமிஷனோடையது. அடுத்து 11th வந்து புக்ஸு.
பிக் பில்லியன் ஸ்டார்ட் அப் த அன்டோல்டு ஃப்ளிப்கார்ட் ஸ்டோரி அப்படின்ற புத்தகத்தை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா மிஹிர் தலால், ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த அந்த ஃபவுண்டர் பன்சால் பிரதர்ஸ். ஸோ பன்சால் அவங்களுடைய ஃபுல் நேம்ஸ் எனக்கு தெரியல. ஸோ பன்சால் வந்து 2 பேர் இருக்காங்க, பிரதர்ஸ் 2 பேர். ஸோ அவங்க தான் வந்து ஃபவுண்டர்ஸு. அவங்க இந்த கம்பெனி வந்து எப்படி ஒரு இந்தியாவிலேருந்து எப்படி வந்து அது ஒரு $multi-billion கம்பெனியாக மாறுச்சு அப்படிங்கிறது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் தான் அது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போல் எப்படி இவர் ஒரு $multi-billion கம்பெனியாக மாறிச்சு, அவங்க எப்படி அந்த க்ரோத் வந்துச்சுங்கிறத பற்றின ஒரு புத்தகம் தான் இது, பிக் பில்லியன் ஸ்டார்ட் அப் த அன்டோல்ட் ஃப்ளிப்கார்ட் ஸ்டோரி. அடுத்து த ஃபீக்கல் ஸ்லட்ஜ் அண்ட் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட் இன் அர்பன் ஏரியாஸ். இதை வந்து யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த புக்கு டெவலப் பண்ணது யாருன்னா நித்தி ஆயோக் அண்டு த NFSSM. ஸோ நேஷனல் ஃபீக்கல் ஸ்லட்ஜ் அண்ட் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட். இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா நித்தி ஆயோகோட CEO அமிதாப் கண்ட் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் இதை டெவலப் பண்ணது யாருன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்து 13 சயின்ஸ் அண்ட் டெக் அவலோகனா சாஃப்ட்வேர். இது வந்து கர்நாடகாவுடைய சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, லான்ச் பண்ணியிருக்காரு. குறிப்பாக என்னன்னா அந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அதாவது ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. அது வந்து 1800 ப்ரோக்ராம்ஸில் அந்த ஃபண்ட் அலோகேஷன் அண்ட் அந்த அலோகேட் ஆன ஃபண்டை வந்து எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இது மூலியமாகவே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக வந்து இதை ஆக்சஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸாக பார்க்க முடியும். அதுக்காக தான் இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார் டிரான்ஸ்பரன்சிக்காக. ஸோ இது வந்து ஒரு கவர்னன்ஸ் டூலு. கான்ஸ்டியூஷன்சி அந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ் வந்து வைஸில் வந்து கிராண்ட் வந்து போகிறதும் அதுக்கு வந்து எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு, அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து ஈஸியாக வந்து அதை செக் பண்ணிக்கிறது வந்து பண்ண முடியும். இதனால் என்னென்னா ரிசோர்ஸஸ் வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லாது. ஸோ 15th வந்து ஹிஸ்ட்ரி என்னது, எக்ஸ்கவேஷன் சைட்டு. தமிழ்நாடுல வந்து மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது, அதனுடைய பெஞ்ச் வந்து எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. ஸோ இந்த மதுரை ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெஞ்ச் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உலக்குடி வில்லேஜ் அப்படிங்கிற ஊரில் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுங்கள், ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து அங்கே வந்து பாருங்கள், அது வந்து அங்கே இருக்கா, அது வந்து அதுக்கான இது இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியா வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவாக வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் ஏற்கனவே வந்து ஆர்கியலாஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஆதிச்சநல்லூர், சிவகாலை அண்ட் கொர்க்கை. அடுத்து வந்து 16th வந்து தமிழ்நாடு. இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் சீஃப் செக்ரட்டரி வந்து கே சண்முகம். அதே போல் இது வந்து ஸ்டேட் லெவலில் தான் வந்து பியூரோக்ராட், ஹையஸ்ட் பியூரோக்ராட் வந்து சீஃப் செக்ரட்டரி. இதே வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் கேபினட் செக்ரட்டரி தான் வந்து ஹையஸ்ட் இது. அடுத்து வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் வந்து யார் அப்படின்னா ஆர் பழனிசாமி. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்னன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வந்து அதனுடைய சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சத்யபிரதா சாஹூ அவர்கள் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அவருடைய தலைமையில். அடுத்து வந்து அடிஷனல் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் யாருன்னா வி ராஜாராமன். ஸோ நேம்ஸ் 4மே இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து சர்வே. எங்கே சர்வே நடக்குதுன்னா திருச்சியில். அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்க இந்த சர்வே பண்ணுறது யாருன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு ஒரு NGO வந்து லூப் பண்ணி தான் பண்ணுறாங்க. குறிப்பாக என்னென்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸு ரெண்டையும் வந்து அதனோட ப்ரெசன்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அதை ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் 149 பேர்ட் ஸ்பீஷியஸ் வந்து அதில் அங்கே திருச்சியில் மட்டும் இருக்குது. அது இல்லாமல் 105 பட்டர்ஃப்ளை ஸ்பீஷியஸும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து திருச்சி ஃபுல்லாகவே வந்து இந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க. ஸோ திருச்சியில் இந்த ரிப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ப்ரீவியஸ் டே நேற்று என்ன கேட்டிருந்தோம், ஜெயில் டூரிசம் வந்து எங்கே கொண்டு வந்தாங்க, மகாராஷ்டிரா தான். எரவாடா ஜெயிலில் வந்து சீஃப் மினிஸ்டர் உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து இன்னும் சில ஜெயில்ஸில் வந்து அதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எரவாடா ஜெயிலில் January 26 வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்றைக்கி என்ன கொஸ்டின்னா, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ரீஸ்டு MNREGA வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃப்ரம் 100 to 150 days. ஸோ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அது வந்து இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் படி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 100 daysலேருந்து 150 daysக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏ மகாராஷ்டிரா, பி குஜராத், சி ராஜஸ்தான் அண்ட் டி உத்தரகாண்ட். கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மந்த் எண்டு வரப்போகுது. ஸோ இந்த மந்த்துக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான அந்த சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ இந்த மந்த் எண்டில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.